அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் மாயன் மயன்ல தொடர்ந்து நவ கிரகனுடைய பயிற்சியை சொல்லி வருகிறேன். கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி, குரு பயிற்சி, இரண்டு பயிற்சிகள் ஆனாலும் கூட எந்தவித மாற்றத்தையும் தாக்கத்தையும் பெற முடியாத ஒரு காலகட்டத்தில் குறுகிய கால பயிற்சியே இந்த செவ்வாய் பயிற்சி. அற்புதமான காரகத்தன்மை பெறக்கூடியவன் செவ்வாய். செவ்வாய் மட்டும் ஒருவருக்கு சரியாக அமைந்து விட்டால் வருவாய்க்கு பஞ்சம் இல்லை. அந்த வகையில கன்னிராசி, கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல கண்டகச்சனியாக இருப்பதனால கவலைப்பட வேண்டாம். காரணம் செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மேஷத்திலிருந்து ரிஷபம் பயிற்சி ஆகின்றார் ஜூன் மாசம் 21ஆம் தேதி. இது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். 45 நாட்கள் தான். இதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில தொழில நீங்கள் சந்திக்க போகின்றீர்கள். அதையும் நாம் இப்பொழுது பார்க்க போறோம். மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க, நம்பிக்கை உண்டு. பார்ப்போம். கன்னிராசி அன்பவர்களே, ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியே முழுமையான பலனை தந்துவிட, மற்ற கிரகங்கள் கூட கெடுபலனை குறைத்து நற்பலனை தரலாம். அந்த வகையில ராசிநாதன் யாருன்னு பார்த்தா கன்னிக்கு புதன். புதன் 10ல் ஆட்சி. அற்புதம் என்றுதான் சொல்வேன். அருமையான சந்தர்ப்பம். நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு அறுவை தொழில வாழ்க்கையில போராடிய உங்களுக்கு நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். 10ல் நின்ற குரு 11ஆம் இடத்துல உச்சம் பெறுவதும் ஒரு விதத்தில் நல்லமே. காரிய தடை, தாமதம், பிரச்சனையை போன்ற விலகி அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நிலையை இந்த இரண்டு கிரகங்களும் கன்னிராசிக்கு செய்வார்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும், சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமையும். இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து ஒரு கைதூக்கி விடக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் செவ்வாய். செவ்வாயும் துணை இருப்பதனால ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க சந்திக்கலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதை செவ்வாய் கன்னிராசிக்கு தருவார். குறிப்பா சொல்ல போனோம்னா சப்தமஸ்தானமாகிய மீனராசியில் சனி, அதே நேரம் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்துல செவ்வாயும் நிலை கொண்டு உள்ளதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பா அரசு துறையில வேலை செய்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம், திண்ணை எப்ப காலியாகும் என காத்திருக்கின்ற ஒரு சத்துருக்கள் நிலை. நீங்கள் நல்லதே சொன்னாலும் நல்லதே செய்தாலும் உங்களுக்கு எதிராக பகையாக திரும்பும். கவனமாக இருப்பதைத்தான் இந்த காலகட்டத்தில் அஷ்டம சனியையும் அதே நேரத்தில் செவ்வாயும் உங்களுக்கு எச்சரிக்கை தருகின்றார்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா புத்திகள், அதே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல தசா புத்திகள் சுபபலம் பெற்றிருப்பும் நல்ல மாற்றங்களை பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த காலம்தான். அதாவது களத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் சுபபலம் பெற்று குரு பகவானுடன் கூடி கடகராசியை சஞ்சரிப்பது ஒரு நல்ல யோக பலனை தரும். கணவன் மனைவிக்குள்ள உறவு, பெற்றோர் பிள்ளைக்குள்ள உறவு சம்பந்தமான அத்தனையுமே பலப்படும், நன்மை பயக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மன ரீதியான சில பலம் பெறலாம். தைரியமும் தன்னம்பிக்கை பெறுவதோடு இழந்ததை பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். கவனமாக இருந்து விட்டாலே போதும். அந்த வகையில கன்னிராசிக்கு பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல ஒரு நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை செவ்வாய் தருகின்றார். இதுவரைக்கும் அரசு துறையில ஆதாயமோ நன்மையோ பெற முடியாத ஒரு காலகட்டம். கவலைப்பட வேண்டாம். அரசு துறையில ஒரு ஆதாயம் பெறுவதற்கும் அரசு துறையில உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கும் என்றோ செய்த தவறுக்கு இன்று பதில் சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருங்கள். சிலருக்கெல்லாம் பெண்களால சில அவமானங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் எச்சரிக்கையாக இருந்து விடுங்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இழந்ததை திரும்ப பெறுவதற்காக நீண்ட தூர பயணங்கள் செய்யும் போது இந்த பயணம் வெற்றியாக அமையும். குறிப்பா சொல்ல போன இந்த காலகட்டத்தில் 4 கிரகங்கள் புதன், களத்திரகாரகன் சுக்கிரன், செவ்வாய், குரு, இந்த 4 பேருமே துணையாக நலமாக சஞ்சரிப்பதனால கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டாம். கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்தையே நிம்மதி பெறுகிற ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும்.